வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து இன்னும் 15 நாள் 16 நாள் ஆக போகுதுங்க. ஜிஹெச்சில், விருதுநகர் ஜிஹெச்சில் ஒரு வேகத்தடையில் வண்டி போய் எதுவும் மோதலை. அந்த வேகத்தடையில் ஏறி உட்காரும்போது அதான் வலிக்கு விழுந்துருச்சு. ஆனால் அது பாருங்கள், பின்னாடி இருக்க எலும்பு, முதுகெலும்பு வந்து இப்படி வளைஞ்சிருக்கு. ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வு வந்து போய் ரொம்ப அழுத்தம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் வளைவாயிடுச்சு. கால் பெருவிரலில் வர வெட்டியிருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த எலும்பு வளைஞ்சிருக்கிற பகுதியை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் தம்பி தாங்க கடைசி தம்பி தான். எனக்கு 3 தம்பி, அதில் கடைசி தம்பி தான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். 3 தம்பி 2 தங்கச்சி, மொத்தம் 6 பேருங்க. 6 பேரில் எங்களால் போய் சும்மா அப்பப்போ வேணால் பார்த்துட்டு வர முடியுதுங்க. கூடயே இருந்து பார்க்க முடியல. ஏன்னா நமக்கும் வந்து பிள்ளைங்க இருக்குது, குடும்பம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம சூழ்நிலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. பள்ளிக்கூடம் பிள்ளைகளை அனுப்பணும், வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பணும். எல்லோரும் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை இருந்தால் நம்மளை பார்த்து விட்டுருவோம், ஆம்பளை பையன் பார்க்க மாட்டான் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் தம்பி தான் கூடயே இருந்து எங்கள் அம்மாவை வந்து பார்த்து விட்றான், பார்த்துக்கோங்க. அதனால் எந்த பிள்ளையும் எந்த நேரத்துலையும் குறை சொல்லக்கூடாதுங்க. இன்றைக்கி அவனுக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் கேள்விக்குறிதாங்க. இதே எங்கள் அப்பா இருந்தாருன்னா எங்கள் அம்மா கூடயே இருந்து பார்த்துக்கிட்டுருப்பாரு. எங்கள் அப்பா இறந்துட்டார். அதனால் இப்போ வந்து என் தம்பி தான் வந்து கூடயே இருந்து பார்த்துக்கிறான். இன்றைக்கி தான் வந்து 15 நாள் கழித்து இன்றைக்கி தான் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு வருத்தம்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா நினச்சி கவலைப்படுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் தம்பி வந்து பார்த்துக்கிட்டான். வீல் சேர் கொடுப்பாங்க. அதில் வந்து பாத்ரூம் போகணும் செய்யணும் அப்படின்னா அதில் உட்கார வச்சு தள்ளிட்டு போய் பாத்ரூம் வந்து விட்டு வந்துடுவோம். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனோன்னா படுத்த படுக்கையாயிடுவோம். அப்போ வந்து அவன் எப்படி பார்க்க முடியும்? நம்ம வந்து யார் வீட்டில் போய் இருக்கிறது, நம்மளை யார் பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சொல்லி, என் தங்கச்சி வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தா நேற்று எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு. அவன்கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. சாப்பாடு கொடுக்க கூட ஆள் இல்லை. இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அன்னதானம் போடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அன்னதானம் போடுவாங்க. அதை வந்து சாயந்தரத்துக்கு வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்குருவாங்க. அப்புறம் நைட்டுக்கு வந்து உப்புமா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறாங்க. அதை வாங்கி வச்சு தான் சாப்பிட்டுக்கிறாங்கங்க. என் தங்கச்சி வந்து ஒரு 2 நாள் கொடுத்து விட்ருக்கான். அது கூட இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு தங்கச்சி வந்திருக்கான். அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை பார்க்க வரும்போது அவங்க கையில் கொடுத்து சாப்பாடு வந்து கொடுத்து விட்ருக்கா. அதனால் 2 நாள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ருக்கு பாவம். அது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஒரு நாள் நானாக நினச்சி அப்படி ஒரு அழுதேன் பாப்பா. இத்தனை பிள்ளைகளை பெற்று என்ன செய்ய, நமக்கு ஒரு நேரம் ஆஸ்பத்திரியில் இருக்கோம், ஒரு நேரம் சாப்பாடு போடக்கூட எனக்கு நாதி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அழுதுட்டாங்களா. தேம்பி எங்கள் அம்மா சொல்லும்போது எனக்குமே சங்கடமாக இருந்தது, எனக்குமே குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஏன்னா மூத்த பிள்ளை நான் தாங்க. ஆனால் பார்த்துக்க முடியல. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இவருக்கு வந்து செலந்தி பாரி வந்துருச்சு. அதனால் சும்மா போய் பார்த்துட்டு தான் வர முடியும். இங்கேருந்து வண்டி ஓட்டுறதுக்கே அவருக்கு வந்து முடியலை. ஆனால் எனக்காண்டி அந்த வலியோடு வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். நான் வீட்டுக்கு வந்தோன்னா எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு வலிக்கும். அதனால் எனக்குமே என் பிள்ளைகளையும் என் வீட்டுக்காரையை விட்டுட்டு போக முடியல. என் தங்கச்சிக்கு வந்து சின்ன பிள்ளைங்க, அதனால் வந்து அவளுமே போய் பார்க்க முடியாது. இப்போ என் தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிறதுனால அவன் கூட இருந்து பார்க்க முடியுது. எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னங்க. அதாவது அவங்க பிள்ளைங்களை பெற்று 6 பிள்ளைகளை வந்து வளர்த்துடுறாங்க. 6 பேர் சேர்ந்து ஒரு அம்மாவை பார்க்க முடியல.
எனக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு ஒரு வேதனையான விஷயங்க. கடைசி காலத்தில் பெத்த தாயை பார்க்கறது தாங்க பெரிய விஷயம். நம்மளை அவங்க எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டாங்க. தனக்கு இல்லாட்டாலும் பிள்ளைகளுக்கு கொடுத்து அம்மா வந்து எப்படியாச்சும் பிள்ளைகளை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அந்த அம்மாவை நம்ம கடைசி காலம் வரைக்கும் பார்க்குறோமாங்கிறது தான் ஒரு கேள்விக்குறிங்க. இன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அந்த ஆப்ரேஷன் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்குமா. ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் போகிறாங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்க, எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக நடந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் கூட வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. எங்கள் 6 பேருக்கு ஒரே துணை எங்கள் அம்மா மட்டும்தான். ஓகே, உறவுகளே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மனசார வேண்டிக்கோங்க. ஓகே, பாய்.